ஆடி மாதம் அப்படின்னாலே பெண் தெய்வம், பெண்கள் வழிபடுற மாதம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த நதிகளோட பெயரெல்லாம் பாருங்கள், எல்லாமே பெண்களை போற்றுற வகையில் தான் இந்த நதிகளுக்கும் பெயர் இருக்கும். இந்த பெண் தெய்வத்தை போற்றுற நாளில் இந்த பெண் தெய்வங்கள்லாம் வழிபடுற நதிகளையும் போற்றுறதுக்கான ஒரு நாள் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னா ஆடிப்பெருக்கு. இது ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடுற விழா தான் இந்த ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கோட வரலாறை தேடி பார்த்தீங்க அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் 18ஆம் நூற்றாண்டில் ஆடிப்பெருக்கு எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் இதில் முதல் பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடிப்பெருக்கை பற்றி தான் அவ்வளோ பிரம்மாண்டமாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சோழ நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த வற்றாத நதிகள் தான் அங்கே அவங்கள வாழ வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த நதிகள் தான் அதோட பெருமையே. அதனால ரொம்ப சிறப்பான ஒரு விழாவாக இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட்டுருக்கு இன்னைக்கு வரைக்குமே. அப்போ இந்த நதிகள் புண்ணிய நதிகள் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த நதிகள் விவசாயிகளுக்கு உதவுது. இந்த தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒருவேளை இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது உடனே நாக்கு வறண்டு போச்சு, தொண்டை வறண்டு போச்சுன்னா என்ன கேட்குறோம்? தண்ணி கொஞ்சம் அப்படின்னு தான் கேட்குறோம். அந்த அளவுக்கு இந்த நீரோட முக்கியத்துவம் இருக்குது. அப்படி நீருக்கு நன்றி செலுத்துகிற வகையிலையும் அந்த நீரை போற்றி வணங்குறதுக்கு ஒரு நாளாகவும் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது.